ஆளு என்னையா? எனக்கு அதான் வேலைக்கு போகணும் போல இருக்கியா? இல்லை கேட்கல. வேலைக்கு போகணும் போல இருக்கு. வேலைக்கா? ஏதோ சென்னையில் தான் டிகிரி கஷ்டப்பட்டு படித்த படிப்புக்கு தான் வேலைக்கு போவ அப்படி இப்படின்னு முந்தைய சொல்லிட்டு இருந்தா. கரெக்டு தான் ஐயா. அப்போ நான் தனியாக இருந்தாலே. அப்போ இப்போ துணையான நம்பி ஒரு பொண்ணு இருக்குல்ல. முதல்ல கண்ணாடி கழட்டல, மூஞ்ச பார்க்க முடியல. நான் தான் அவளை நல்லா பார்த்துக்கணும்ல. ஏற்கனவே சேர்த்து வச்சு இந்த காசை வச்சு தான் சென்னையில் முடிஞ்ச அளவு அவளை நல்லா பார்த்துட்டேன். காதல் வந்தால் தானே உன் லட்சியம் குறிக்கோள்லாம் மண்டல் நல்லா உரையுது. ஏய், கண்டிப்பாக நான் படித்த படிப்புக்கான வேலைக்கு தான் போவேன், அது உறுதி. இப்போதைக்கு எனக்கு ஒரு பிடிப்புக்கு ஒரு வேலை வேணும், அவ்வளோதான்யா. பிடிப்புக்கா? மாப்பிள்ள சோக் சப்பாட். எனக்கு தெரிஞ்சு கைலாஷ்னு ஒருத்தர் இருக்காரு, நம்ம பாரதி பையன்ல, அவர்கிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஊருக்குள்ள அவருக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு, மதிப்பும் இருக்கு, மரியாதையும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே சில பேருக்கு வெறுப்பும் இருக்கு. ஊரில் கஷ்டம்னு வேலை தேடி வரவங்களுக்கு அவர் கடவுளாக இருப்பார். ஆனால் அதே வேலையில் தப்புன்னு ஏதாச்சும் பண்ணோம் எமனா கூட மாற தயங்க மாட்டா இருப்பாங்களே. இப்படி ஒரு மனுஷன் இருக்கும்போது ஊரில் அவருக்கு வேண்டாதவங்க இல்லாமையா இருப்பாங்க? இருக்காங்க. சோலவா லெஃப்ட் ஹேண்ட்லேயே அசால்ட் பண்ண இருப்பாங்களே. எல்லார்கிட்டையும் அன்பு காட்டுறதுலையும் அள்ளி கொடுக்குறதுலையும் எந்த அளவுக்கு பாசக்காரரோ அதே அளவில் ஆளை போட்டு சொல்கிறதில்ல ரொம்ப மோசக்கார பங்காளி. நீ கண்டிப்பாக அவர் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டடா. ஏன்னா மனுஷன் ஒரு இடத்துல இருக்கவே மாட்டார், எப்போ பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு தான் இருப்பார். நீ வேணா சொல்லு, பாரதி வச்சு பேசி பார்ப்போம். நான் தயார் தாயா, எனக்கு ஏதாச்சும் ஒரு வேலை கிடைச்சா போதையா. ஆனால் உன் குணத்துக்கு அவர்கிட்ட வேலை செட் ஆகுமா தான்டா யோசனையாக இருக்கு. அதெல்லாம் கண்டிப்பாக செட். ஒரே ஒரு நிமிஷம் காலை மட்டும் பேசிட்டு டேய் டேய் எனக்கு வேலை இருக்குடா. ஓ இவன் வேற கியூட்டே. யப்பா, இப்பதாண்டா வீட்ல எல்லாரும் வெளியே போனாங்க. இவங்களை வச்சுட்டு உன்கிட்ட நிம்மதியா பேசவே முடிய மாட்டேங்குது. அப்ப கல்யாணம் பண்ணிக்கோ, ஒளி முறையெல்லாம் பேசலாம்ல. ஹே ஆமாண்டா, சரி கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்னது இந்த பதில நான் உன்கிட்ட எதிர்பார்க்கலையே. சரிதான். பின்ன சென்னையில உன் கூட 3 நாள் சந்தோஷமா இருந்துட்டு இப்ப இவ்வளவு தூரத்துல இருந்து போன்ல இருந்து நேர்ல பார்க்காம இருந்து இப்படியே பேசி காலத்தை ஓட்டணும்னு இருந்தா அப்படிப்பட்ட தலையெழுத்தே எனக்கு வேண்டாம். கல்யாணமே பண்ணிக்கலாம். எனக்கு உங்க வீடு தேடி வந்து பொண்ணு கேட்கறதுக்கே தைரியம் இல்லை. தெரியாம கல்யாணத்தை பத்தி பேசிட்டேன். இதை விட்டுருமா? சரி விட்டுருவோம். எனக்கு உன்னை இப்போ பார்க்கணும் போல இருக்கு. விடிய கலவரியா? நேர்ல. எனக்கும் உன்னை பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்கு. ஒரே ஒரு பிரச்சனை தான், சந்தோஷமா இருக்குன்னா கூட காசு பின்னாடி ஓட வேண்டியதாக இருக்கு. ஏன் காசுல டிக்கெட் புக் பண்ணி வந்து உன்னை நேர்ல பார்க்கறேன். இப்ப சொல்லு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வா மாப்ள. முடியுமே சரியில்லை. வேணாம்மா, தூரம்தான் மனுஷனோட மதிப்பை எவ்வளோன்னு புரிய இருக்குது. இதுக்கு பழகுவோமே. இப்படி எல்லாம் டயலாக் அடிச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, கழட்டி விட்டுருவேன். என்னது? சரி நேர்ல பார்க்கலாமா வேணாமா? வேணாண்டி. நீ உன் பழப்பாங்க பாருமா, வீடியோ மூலமா யூடியூப்ல காசாவது வரும்ல. என்ன மாப்ள டிக்கெட் என்ன வரேன்னு சொன்னீங்க? என்ன பண்ணுறான்? பேசிட்டு இருக்கான். சரி போனை வைடா. ஏய் ஏய், என்னடா சார்ஜ் இறங்குன மாதிரி வரான்? அதானே. என்ன மாப்ள டீ அடிப்புமா? முதல்ல உன்னை தாண்டா அடிக்க போகிறேன். என்னயா சண்டையா? நம்ம ஊருக்கு வரேன்னு சொல்கிறாயா, நான் எப்படி பார்த்துக்குது? போச்சுடா. டேய் 2 பேருக்கும் புரிதல் இருக்க மாதிரி சமாளித்து நடந்துக்கோங்கடா, அப்போ தான் கல்யாணம் வரைக்கும் காதலை தள்ள முடியும். சரி நீங்கள் 2 பேர் கிளம்புங்க, நான் திரும்ப பேசிட்டு வரேன். போங்க. இன்னைக்கு வந்த மாதிரி தான் காதல் வந்தா நான் மேட்ச் என்ன டீம்னே தெரியாமல கூட்டு வந்து டேய் டேய் மாப்ள வரட்டடா. வரோம் வாடா. புரிதலை பற்றி என்கிட்டயே சொல்லிட்டு போறிய பங்காளி, ஏன் ஆளை பற்றி எனக்கு தெரியாதா? இந்நேரத்துக்கு அவன் நம்ம ஊருக்கு கிளம்பவே ஆரம்பிச்சிருப்பா. கரெக்டாக கொடுத்தனுப்பா. நான் கரெக்டாக கட்டிடுறேண்ணா. நம்ம பொண்ணு ஏன்
எனக்கு ஒரு உதவி பண்றியா? என்னது சொல்லு. நான் தஞ்சாவூருக்கு பாலாவை பார்க்க போறேன். எங்க அப்பா அம்மா ஏதாச்சும் கேட்டா சமாளிச்சுக்கிறியா? யாரு பாலா? எதுக்கு உன் வீட்டு பிரச்சனை என் வீட்டு வாசல் வரைக்கும் வந்து நிக்கவா? என்னால முடியாது தாயே, ஆளை விட்டு. சரண்யா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்டி. பண்றி, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இப்போடி உங்க அப்பா கூட டம்மி பீஸ் தான், அவரை கூட சமாளிச்சிடலாம். ஆனா உங்க அண்ணன் உங்க அம்மா எல்லாம் செம்ம டெரரு. நான் வேணா கெடுத்து வேணா விடுறேன், உதவிலாம் செய்ய முடியாது. டம்மி பீஸா? நில்லு நில்லு நில்லு. எங்க பாரு. நான் யார் உனக்கு? தோஸ்து. இது என்ன மாசம்? 2வது மாசம். நாளைக்கு February 14. காதலர் தினத்தன்னைக்கு நம்ம ஆளுக்காக கூட நேரம் ஒதுக்கலனா அப்புறம் என்ன எதுக்கு லவ் பண்றோம்? அதுக்கே நீ லவ் பண்ற விஷயம் என்னால கூட உங்க வீட்டுல தெரிய வரலாம். புரியுதுல்ல? உனக்கு நான் உதவி பண்ற மாதிரி எனக்கு வந்துட்டேன். நீ போ, நான் பாத்துக்கிறேன். இப்பதான் நீ என் நம்பி வரேன். ஏய், மாச கடைசில தான் கையில காசு வரும்னு சொன்னேன். இப்போ தஞ்சாவூர் வரைக்கும் எப்படி போவே? தஞ்சாவூரா? இப்பதான் உன் சேலம் முந்தானையில இருந்து சுட்டுட்டேன். வரட்டா? இங்க காசு காணோம். ஏய், நாளைக்கு என் செலவுக்கு நான் ஐடி பண்ணுவேன். நில்றி. அடியே, நில்லுங்கறல்ல. புடியா விஷயம். துணிலாம் எடுத்து வச்சியா? மழை வர மாதிரிக்கு. அதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன்டா. டேய் ரோஹித்டா. ஐயோ, நான் என்ன செய்ய போறேன்? எங்க ஓடி போறான்னு தெரியலையே. டேய் பெரியவனே, உங்க அப்பாவுக்கு போன போடுறா. நீ கொஞ்ச நேரம் பலமாம இருமா. அவ எங்க ஓடிலாம் போயிருக்க மாட்டாமா. கம்முனு இருமா. ஏண்டா அவளுக்கு வக்காலத்து வாங்குறியா? வயசு புள்ள சொல்லாம கொல்லாம ஊரை விட்டு போறது சின்ன விஷயமாடா? இல்ல சின்ன விஷயமான்னு கேக்குறேன். ஐயா, நீயே கத்தி ஊர்ல இருக்க எல்லாரையும் கூட்டுருவ போல. ஐயோ, பெத்த வயிறு பத்தி எரியுதே. நாளைக்கு எங்கேயாச்சும் போய் கெட்டு போய் வந்துட்டா நீங்க பணியாத்துக்குவீங்க. ஊரே காரி போய் வேண்டைய. ஐயோ அம்மா, நீ நினைச்சுன்னு இருக்க அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. இப்ப கூட சென்னைக்கு தானே போச்சு, ஒழுங்கா தானே வந்துச்சு. அப்புறம் என்ன உனக்கு? அவ ஏன் தங்கச்சிமா. ஓ அப்படியாம்மா? உன் தங்கச்சி தானே? உன்கிட்ட சொல்லிட்டு போனாலா? ஏதோ பையன் கூட இருக்கானாமே, அவனுக்கு போன் அடிச்சு பாருங்க. ஆமா, எவன்டா அந்த புறம்போக்கு? அந்த புறம்போக்கு நம்பர் தான் அவனுக்கு போன போடுங்கடா. ஏ மச்சான், நீ வெளில போடா, நான் அப்புறம் பேசுறேன் உன்கிட்ட. அவன் நம்பர்லாம் என்கிட்ட இல்லம்மா. அப்ப டீனாக்கு போன் அடிச்சு பாருங்க. அப்ப நீ டீனாக்கு போன் பண்ணு. அவன் நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல தான் மறுபடியும் அடிடா. சுவிட்ச் ஆஃப்ல தான்மா இருக்கு. மச்சான், உன்னை வெளில போடான்னு சொன்னேன். புள்ள எங்க ஓடாலோ? நீ பொலமாமா ஏந்திருமா ஃபர்ஸ்ட். என் புள்ள எங்க ஓடாலோ? என்ன பண்றாலோ? ஒப்பாரி வைக்காதமா, எழுந்துருமா. என்ன பண்ண போறேன்? The number you are calling is currently switched off. Please try later. ஐயோ, எங்க போறான்னு எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்களே. கட்சியா உள்ள தான பாத்துட்டு போனா, எங்க போனான்னு சொல்லி. டேய் மச்சான், என் ஆளை உள்ள வச்சு கேள்வியா கேட்டு தள்ளுறானுடா. விடவும் மாட்டானுங்க. ஏன் அவ வீட்டில் தேட மாட்டாங்களா? உன் வீட்டு பொண்ணு ஓடி போச்சுன்னா சும்மா இருப்பியா நீ? அது சரிடா, அதுக்கு இவன் என்ன பண்ணுவா? கேட்டு விட்டுற வேண்டியதானே? டீனா கிடைக்கிற வரைக்கும் இவ்வளோ விட மாட்டாங்க. இவங்களுக்கு டீனா வேணும். டீனா எனக்கு வேணும். டேய்,
டீனாவை இன்னுமாடா நினைச்சிட்டு இருக்க? பொண்ணு கேட்க போய் தானே அன்னைக்கு சம்மதம் நின்று போச்சு. அதுக்கு நான் அவளை நினச்சிட்டு இருக்கிறது நின்றுமா? இத்தினூண்டுலேருந்து அவளை பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு ஞாபகம் இருக்கா தெரில, அவள் வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் வெளியில் வந்து ஒரு குடத்தை தூக்கிட்டு போனா பாரு. அன்னைக்கு நான் அவளை பார்த்ததுக்கும் அதுக்கு முன்னாடி நான் அவளை பார்த்ததுக்கும் வேற மாதிரி தெரிஞ்சா மச்சான். அப்போ முடிவு பண்ண இவளை தான் கட்டணும்னு. அப்புறம் போகிற இடம்லாம் நான் அவளை பார்க்குறதும் அவளை பார்க்குற யாராக இருந்தாலும் நான் போட்டு பழக்கிறதும் இதெல்லாம் அடிக்கடி நடந்துச்சு. பாலன் ஒருத்தன் வந்தானே, அவனையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இதுக்காகவே கஷ்டப்பட்டு அவங்க அண்ணனை தோஸ்தாக்குனேன். பொண்ணு கேட்டு வீட்டில் போய் உட்கார்ற அளவுக்கும் யோசித்தேன். ஆனால் இந்த பொண்ணு அண்ணான்னு சொல்லி அசிங்கப்படுத்துறா. அண்ணே, சின்ன வயசுல இருந்து உன்னை அண்ணன் அண்ணன்னு கூப்பிட்டுட்டு இப்போ என்னண்ணே இதெல்லாம் தப்புண்ணே. ஒரு தலை காதல் தான் எந்து டீனா, எந்து எனக்கு அவள் கிடைக்கிறாளோ இல்லையோ, ஆனால் பாலாக்கு டீனா கிடைக்கவே விட மாட்டேன். மச்சான் என்னடா இவ்வளோ ஸ்கெட்ச் போட்டிருக்க? மச்சான், உண்மையான காதல்னா அந்த பொண்ணு நம்மளுக்கு கிடைக்கலனாலும் அதை மதித்து அந்த பொண்ணுக்கு வழி விடுறது தான்டா கரெக்டு. அந்த மயிரெலாம் இங்கே சொல்லாத. போய் ஆடை கொண்டு போய் கொட்டாயில் கட்டி போடு. டேய் பாலா, எங்க இருக்க? ஏய், இது யார் நம்பர்? நீ எங்கேருந்து ஃபோன் பண்ணுற? நான் பஸ் ஸ்டாண்ட்ல தான் நிக்கிறேன், சீக்கிரம் வா. சரி வரேன். ஏய் தள்ளி உட்காரு, சும்மா இடத்த வச்சுக்கிட்டு. இல்லடா, எங்க வீட்ல சொல்லாம கொள்ளாம வந்துட்டேன். நமக்கு அப்புறம் அங்கே கொடுங்க. ஒரு வரவேற்பு போட்டுரும். வெல்கம் டு ஊர்னிபுரங்க. ஹலோங்க. உங்களுக்கு தெரியுமா, நம்ம ஊரில் உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அப்படியா? என்னங்க சொல்றீங்க? ஏங்க நாங்களும் உங்கள் பெரிய ஃபேன்ஸ் தாங்க. நான் ஒன்று உங்கள் ஊருக்கு வந்து ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியலன்னு எனக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தம் தாங்க. சுமார் ஏய் பேசிட்டு தானே இருக்கேன். நீங்கள் ஊருக்கு வாங்க, ஒரே அலப்பறை தான். கண்டிப்பாங்க. போதும்டா, நிம்மதியாக ஒரு டீ குடி வரீங்களா? ஏய் நீ குடிமா. ஓவரா பண்ணுறான்டா. டேய் இங்க வா. என்ன எனக்கு விஷ் பண்ணியாடா நீ? என்ன முட்டு கேட்குறான்? என்னது, பிறந்த நாளா? அடா காதல் இருந்து மாப்பிள ஞாபகம் இல்லை உனக்கு? இவனுக்கு எப்படி தெரியும்? காதல் லே ஆளு, லவர்ஸ் தனியாக பேசிகிட்டு இருக்குமாடா? சரி. டேய் ஆளுங்களா, லவ்வர்ஸ் டே அன்னைக்கு லவ்வர்ஸ் தனியாக பேசிகிட்டு இருக்குமாடா? புரிஞ்சு போச்சு மாப்பிள, போயிட்டு வா. டேய் நீந்தான். வாடா, நல்ல வேலை டீக்கு காசு அவன் கொடுத்துருவான். ஏய் என்னையா காசு கொடுத்துருப்போங்கயா? கேட்டுச்சுடா. சரி நீ கட்டு மாப்பிள. போன வாரம் வாங்கின 200 ரூபாய் இன்ன வரையும் தரல நீ. கட்டிட்டு வா. என்னாலே 200 300 கணக்கு பார்த்துட்டு இருக்க? உனக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பேன்? சரி பண்ணு அதில் கழிச்சிக்கலாம். வரேன். கழிச்சுக்கோ. ஆனால் ரொம்பல நீ ரொம்ப இல்லை, 40 ரூபா தான் கொடுத்துருவா. கிளாஸை கொண்டு போகிறான் பாரு, கடையில் கூட காதல் பண்ணுறான். டீனா, ஐ லவ் யூ. இன்னைக்கு கண்டிப்பாக மறக்க முடியாத நாளாக இருக்கும், நீ வேணா பாரு. சரி ஃபோனை ஏன் சுவிட்ச் ஆஃப்லேயே வச்சிருக்க? ஆத்திர அவசரத்துக்குலாம் கரெக்டாக இல்லை, ஃபோன் ஆன் பண்ணு. ஐயோ மறந்துட்டேன். பண்ணு. அண்ணே காசு கொடுத்துட்டாங்களா? இல்லப்பா, நீ கொடுத்துட்டு போப்பா. எல்லாரும் எழுதுறீங்கன்னு சொன்னேன். நான் உங்க பொண்ணு உங்களுக்கு வேணாமா? எல்லாரும் இவ்வளோ அச்சாக்கிறதையா இருக்கீங்க? ஐயோ என் புள்ள எங்க போனான்னு தெரியலையே. காலைல ஆரம்பிக்காதமா, சி வாய் மூடு. சரண்யா அவ இங்கே பூச்சி வை. பாவி என்ன விட மாட்டாங்க போல இருக்கு. டீனா கால் பண்ணானா இவளுக்கு தான் பண்ண வாய்ப்பு இருக்குது. டேய் வாடா, வண்டி அடி போலாம். உங்க அப்பா ஒரு டம்மி பீஸ். இந்த ஆலயத்துக்கு நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கா? எதுக்கு சிரிச்சு வைப்போம்.
என்ன கால் பண்றாரு? சொல்லுண்ணே, காதலர் தினத்தடிக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க? உன்னை வெட்டுற பிளான் தான். ஏன்னு? உன்னால இங்க எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு தெரியுமா? ஊருக்குள்ள எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு உன் குடும்பத்தை காரியம் ஆரம்பிச்சிட்டானுங்க. எப்போ வருவ நீ? என்னண்ணா ஆச்சு? சுவிட்ச் ஆஃப்ல ஏன் ஃபோனை வைக்கிறேன்னு கேட்டேனா? இதுக்கு தான். என்னடா பண்ணலாம்? ஏதாச்சும் சொல்லு. உங்க அண்ணன் கிட்ட ஃபோனை போட்டாங்கன்னா நல்லா வரும்னு கேளு. திட்டுவானே. நான் பண்ணல. அப்புறம் என்ன பண்றதா உத்தேசம்? என்னை விட்டு போயிட மாட்டல? எனக்கு கல்யாணம் பண்ணிப்பல நீ? ஹே லூசு, நீ ஊன்னு சொன்னா நாளைக்கு கூட கல்யாணம் கட்டிப்பேன். இப்ப பண்ணிப்பியா? என்ன விளையாடுறியா நீ? ஐயோ, நான் எல்லாம் யோசிச்சு என்ன நடக்குன்ற வரைக்கும் முடிவு பண்ணி தாண்டா கேக்குறேன். ஒண்ணே சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஐயோ. ஏய் பாலா, இதை விட்டா உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமே இல்லை. யோசிடா யோசி, விட்டுறாத. ஐயோ முடியாது. என்னடா நீ என்னை எங்கேயுமே விட மாட்டாங்களே இதுக்கப்புறம்? நான் முடிவு பண்ணனால நீங்க வரல. நீ தானே ஆரம்பிச்ச, நீயே முடிச்சிடு. எனக்கு வேற வழியே தெரியலடா. வழி வந்துருச்சு பார், எடுத்து பேசு. ஹலோ. என்னம்மா, நம்ம ஊர்ல உன் பேரை கெடுத்துக்கிட்டு தஞ்சாவூர்ல சுத்திட்டு இருக்கியோ? கஷ்டமா இருக்குமா? உங்க அம்மா அப்பா முகத்தை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணா, உனக்கு தான் என்னை பத்தி நல்லா தெரியும்லண்ணே. அம்மா அப்பா கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்றீங்களா? ஒரு 1-2 நாள்ல வந்துருவேன்னு சொல்றீங்களா? உன்னை பத்தி நல்லா தெரிஞ்ச எவனோ ஒருத்தந்தாமா உங்க அம்மா அப்பா கிட்ட உன்னை பத்தி வத்தி வச்சிருக்கான். என்னையாச்சு? அதனாலதான் நான் உனக்காக இங்க பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த பையனை பத்தி நானும் தஞ்சாவூர்ல இருக்க எனக்கு தெரிஞ்சவங்களை வச்சு விசாரிச்சு பார்த்தேன். அப்பா அம்மா இல்லாம வளர்ந்த பையனாமே. நீ ஏன் சொல்லு, இப்படி இருக்கிற பையனுக்கு எப்படிம்மா உன்னை கட்டி கொடுப்பாங்க? வேணா நான் உனக்கு ஒரு நல்லது செய்கிறேன். உடனே கிளம்பி ஊருக்கு வா. உன் காதல் விஷயத்த உனக்காக உன் வீட்டில் நான் எடுத்து பேசுகிறேங்கிறேன். என்ன சொல்கிற? இதுக்கு மேல நான் சொல்றேன். டேய் மாப்ள, டீனா கதை அழுத்தி முடுறா. சரி மாப்ள. நல்லா வெக்க. எனக்கு நல்லா தெரியும்டாங்க நடக்கிற பிரச்சனைக்கு எல்லா பிரச்சனையும் காரணமா இருப்பேன்னு. நான் யோசிக்கிறேன். நீ ஆச்சரியப்படுற மாதிரி இன்னொரு விஷயத்தை காட்டுடா. முடிஞ்சா ரெக்கார்ட் பண்ணி திரும்ப திரும்ப பாத்துக்கோ. ஏய் பங்காளி, இதை வீடியோ கால் பண்றா. ஏய் ஆமா. யார் கால்? யாரா அவன்? ஏய் மாப்ள இருடா. ஏய் பங்காளி இல்லையா? டேய் டேய் பாலா, டேய் பாலா வாடா, சொன்னா கேளு. பாலா தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கடா. டேய் நிறுத்துடா. டேய் வேணாம்டா. டேய் பாலா, டைவர்ஸ்ல கிட்ட போய்டாதடா. பேசிக்கிட்டே இருக்கா. சொன்னா கேளுடா பாலா. நீனா தள்ளி போமா. பாலா வாடா, சொன்னா கேளு. டேய் மாப்ள கட்டற காலியா? டேய் பாலா கொன்னுடுவடா உன்னை. டேய் தாலி கட்டாதடா. நீ வாடா டேய். நிறுத்துடா. டேய் நிறுத்துடா. டேய் பாலா உன்னை புதைச்சிடுடா. தள்ளி வாடா. டேய் தள்ளா கிட்ட தள்ளி போடா. பாலா. டேய் ஏன்டா இப்படி பண்ண? ஏன்டா தாலி கட்ட பாலா? டேய் கையெல்லாம் நடுங்குதுடா. மாப்ள வெச்சுடியா? நம்ம ஊருக்கு வந்தா நீக்கே கல்யாணம் கலக்குறீங்க. டேய் ஏன்டா எரியிற நிப்பில் எண்ணெய் ஊத்துற? என்ன பங்காளி பொசுன்னு தாலியை கட்டி போட்ட?
கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்ல. இது நான் இப்போ நல்லா யோசிச்சு எடுத்த முடிவு தான். என்னை நான் அனாதன்னு இது வரைக்கும் நினச்சதே கிடையாது. ஏன்னா என் குடும்பத்துக்காக இன்னும் நான் இருக்கேன். இப்போ எனக்காக நீயும் இருக்க. நிறைய இழந்தாச்சு, தோத்தாச்சு. இப்போ உன் துணையை உன்கிட்ட நான் ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேன். என்னையும் உன் கூட ஜெயிக்கவே. அதுமா எங்க போய் சுத்தின்னு இருக்குதுங்கன்னு தெரியலையே. ஐயோ டீனா காலிங்கா ஏங்க டீனா தான் கால் பண்றேன். எல்லாம் வாங்க வாங்க. என்னது ஏன் பண்ணா ஏ எருமை, அப்பவே சொன்னேன் உன் வீட்டு பஞ்சாயத்து என் வீடு வரைக்கும் வந்து நிக்கோன்னு. இப்ப பாத்தியா என்னைய பஞ்சாயத்து மேல கூட்ட நிக்க வச்சிட்டாங்க. ஏம்மா நான் பாலா பேசுறேம்மா. அடே எல்லா பிரச்சனையும் உன்னாலதான். நீ மட்டும் என் கையில கிடைச்ச அப்படியே அம்மையில வச்சு இடிச்சு அடிச்சு போடுவேன். அவ்வளவுமா ஊருக்கு அனுப்பிட ஃபர்ஸ்ட். ஏம்மா தங்கச்சி, நீ பண்ண உதவிக்கு இதை உங்ககிட்ட தாம்மா முதல்ல சொல்லணும். எனக்கும் டீனாக்கும் கல்யாணம் ஆயிடுத்தோ. என்னது கல்யாணம் ஆயிடுச்சு? போன போட்டாலே டேய் இந்த போன் ஆல்ல இருக்கான்னு பாரு. இருக்கு. ஹலோ ஹலோ அத்தை, வீட்டுக்கு வரேன், வந்து விளக்கமா பேசுவோம் அத்தை. டேய் எவன்டா அது பொறுக்கி ஏம்பளை கல்யாணம் ஆச்சு குண்டத்துக்கு போறது? ஏம்பளை பத்தி எங்களுக்கு தெரியாதா? போனே பிளேட்ட குடுறா. கொடுக்குறேன், இந்தா பேசு. ஆமாமா, என் கழுத்துல தாலி கட்டியாச்சு. என்னது தாலி கட்டியாச்சா? டேய் படவா, எவடா என் பொண்ணுக்கு தாலி கட்டிச்சுன்னு சொல்லி எனக்கு எப்படி பேசுறது? கியூட்டு மாமா, உங்களுக்கு அதே மாதிரி தான், வந்து விளக்கமா பேசுவோம் சரிங்களா? என் பொண்ணுதான் வீட்டுக்கு போக போலியே. உங்க அப்பா ஒரு டம்மி பீஸ். எவ்வளோ நான் உனக்கு டம்மி பீஸா? செத்தாலே நான் விட மாட்டேன் போல இருக்கேன். பங்காளி, தஞ்சாவூர்லேயே சிறப்பான கூட்டுக்காரங்களை கூட்டு வந்திருக்கேன். நீ ஆர்டரும் தெரியும், உன் ஆள் ஆர்டரும்ல. ஆட தெரியலனாலும் சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வரேன். என்னத்த சொல்லி கூட்டு வா, என் வீட்லயே தங்கிக்கோ. அத்து மட்டும் இரு. ஏய் எங்கடா காணும்? அத்து மீறிடானோ? டேய் பாலா, டேய் ஆத்தா கத்துமுடா. நீ எங்க போனான்னு தெரியலையே. மாமா முன்னாடி வா. மாமாவா? எப்படி கண்டுபிடிச்சா? உடம்பு வாசம் எனக்கு தெரியாதா? அது சரி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? என் ஊர்ல எல்லாரும் முன்னாடியும் நம்ம இப்படி போய் நிற்கும் போது எல்லாரும் நம்மள அசிங்கமா பார்ப்பாங்கல்ல. நம்ம பக்கம் என்ன நடந்தது நமக்கு தான் தெரியும். அப்புறம் என்ன, நம்ம யாருன்னு நமக்கு தெரிஞ்சா போதும். மற்றவங்க கிட்ட போய் இதுதான் நானும் தெளிவுபடுத்த வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நீயாவே இருமா, அதுதான் அழகே. இவ்வளோ ராத்திரி நான் நிம்மதியா தூங்குனேன். இன்னைக்கு வேற நமக்கு ராத்திரி. இல்ல இல்ல, அதுக்கு நானே ஒத்துக்க மாட்டேன். இன்னைக்கு எனக்கு நிம்மதியா தூக்கம் வருமானு தெரியலன்னு சொல்ல வந்தேன். கண்டிப்பா டீனா, கண்டிப்பா. ஆனா ஒண்ணு, எனக்கும் அன்பு காட்டுறதுக்கு ஒருத்தன் என் வாழ்க்கையில கிடைச்சிட்டான். என்னடா பண்ணிட்டீங்க? எது பண்றது? கொஞ்சம் ஜன்னல் சாத்தி பண்ணுங்கடா. பங்காளி, அப்படியே நீ அந்த ஜன்னலை சாத்தி விட்டு போடா. அது மட்டும் தானே, இன்னும் நான் பண்ணல. ஏய் ஒரு நிமிஷம் இரு, உன்னை விட்டா இங்கே ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடிடுவ, நீ வெளில வா. சரி, நம்ம அப்புறமா கண்டினியூ பண்ணுவோம். வந்துட்டேன். பா ரொம்ப பேடா இருக்கானே.